கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய மாதத்திற்குள்ளே தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை சரி, 12 மாசமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு. அந்த செழிப்பு எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு கண்ணை கொண்டு போய் வச்சு பாருங்க, அந்த இடத்துல அது வளரும்போது நல்லா அழகா வளரும். ஏன்னா கீழே தண்ணி போயிட்டே இருக்கும். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். தண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வேர் அதிகமா இருக்கும், கீழே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இடத்துல மரம் நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும் அப்படின்னு நினைச்சாச்சுனாலே இரவும் போலுமா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த கடைசி காலத்திலே செல்போன் கையில வந்துச்சு. ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகள் இரவும் போலுமா செல்போன்ல மூழ்கி போய் இருக்கிறாங்க. நான் கண்ணால பார்க்குற விஷயம். இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். எந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தாலும் சரி, அந்த வீட்டுல 2 பேர் 3 பேர் செல்போன் அடிமையா இருப்பாங்க. ஒரு காலத்துல சிகரெட் அடிமையா இருக்கிறாங்க, தண்ணி அடிக்கல அடிமையா இருக்காங்க, பாவ அடிமையில இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா இப்போ லேட்டஸ்டா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கும்போது சின்ன பிள்ளையில இருந்து முதியோர் வரை எல்லாரும் எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே செல்போன்ல அதிகமா அதுல மூழ்கி போய் இருக்கிறாங்க. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது, கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பா மாறும். நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா கையில பைபிள் அதிகமா எடுத்து வாசிக்கணும். அதை ஏன் காலையிலே சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே தோல்வி, நஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷன் பின்னாடியே ஓடிடுவாங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கும்போது சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது வறட்சி இல்லாத, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், செழிப்பான ஒரு ஆசீர்வாதம். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்.
12 மாசமும் 24 மணி நேரம் தண்ணி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த மரத்துக்கு தெரியாது. மழையே இல்ல, ஆனா கீழ மட்டும் தண்ணி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த மரம் சொல்லும், "மழை வரல, ஆனா எனக்கு தண்ணி வந்துட்டு தான்ப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லும். அதேபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலகத்துக்குள்ள 1000 காரியம் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் என்னோட வாழ்க்கையிலே சமாதானம், விடுதலை, சந்தோஷம், சகலமும். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் இந்த மாசத்தினுடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய குடும்பத்திலே நம்ம நிறைய காரியங்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாசத்துல நம்ம எது தெரியுமா டார்கெட்டா இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம அடிக்கடி எதை தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும்? நான் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேனா? நான் அவருக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தின்படி நம்ம எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுங்க. இந்த மாசத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய மாசத்துக்குள்ள எங்களை அழைத்துள்ள கிருபைக்கா நன்றிப்பா. 24 மணி நேரமும் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த மாசத்திலே யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்துக்கான கிருபைக்கா நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த மாசத்துல என்னென்ன தேவையோடு ஆரம்பிக்கிறாங்களோ எல்லா தேவைகளெல்லாம் கூட இருந்து சந்திக்கணும்ப்பா. புதிய மாசத்துக்குள்ள வந்துட்டோம்ப்பா. புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. புது பலனை தாங்கப்பா. புது அபிஷேகம் வேணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்கராஜா. மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகள் மேல தங்கிருங்கப்பா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். இந்த மாசத்தை காண கிருபைக்கா 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும், நன்றி செலுத்திடும், நன்றி செலுத்திடும், நன்றி செலுத்திடும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா.
துதியினுடைய தாங்கப்பா, வெண்வஸ்திரம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. காண்டாமிருகத்து பலனை தாங்க ராஜா, மான் கால்களை தாங்கப்பா. புது பலன் வேணும்ப்பா உங்க பிள்ளைகளுக்கு. இந்த மாசம் முழுதும் வரக்கூடிய புது பலன் தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கியிருங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவன் தமது குமாருடைய ஆவி உங்கள் இருங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்பு ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும் ராஜா. உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் இந்த மாசம் முழுதும் எங்க இருதயம் தேவனை சார்ந்திருக்கணும். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்க ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. உங்களுடைய நல்லாவினால் நிரப்புங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பற்றி பிடிட்டும். உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவி மட்டும்தான்ப்பா இதயத்துக்குள்ள இருக்கணும். தேவையில்லா எந்த ஒரு எண்ணங்களோ சிந்தனைகளோ எதுவும் வரக்கூடாதுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் இதயத்துக்குள்ள வேலை அடைக்கப்படட்டும்ப்பா. மாம்ச சிந்தையை மேற்கொள்ள, இச்சையை மேற்கொள்ள, ஜென்ம சுபாவம் மாற அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்கிற எண்ணம், தேவையில்லா சிந்தனைகள், சுயம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அழிக்கப்படட்டும்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. எப்பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை தாங்க, கிருபை அதிகமா பெருகட்டும். இந்த மாசத்துல யாரெல்லாம் வேதத்தை வாசித்து முடிக்கிற தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்க சத்திய ஆவியானது கீழ்ப்படிந்து வாழணும். அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கற்பனையை கைக்குள்ளுங்கள். கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் நற்கிரியை செய்கிற பிள்ளைலாம் மாறணும். பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா மாறணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும். அந்த கிருபை தாங்கப்பா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த மாசம் முழுதும் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாலும் அந்த குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவிடுட்டு ராஜா. சிங்க ஆசனத்திலிருந்து பலனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகட்டும். சம்பூர்ணமா திருப்தியாக ஆசிர்வதிங்க. அவனுடைய களஞ்சியம் நிரம்பி விடட்டும். அவனுடைய பாத்திரம் நிரம்பி விடட்டும் ராஜா. கையில் கிரியில் ஆசிர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வதிங்க. வியாதி அவர்களை விட்டு விலக்கி ஆசிர்வதிங்க. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நிரப்பி ஆசிரிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பா விசேஷமா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதாசன்படி உண்மையா வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பனையா ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கிங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி கற்பனை கர்த்தர் கறந்து விட்டு ஆசிடுங்க. மாசமா இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆக்கிட்டாங்க. திருமணத்துக்காக யாரெல்லாம் ஜீவிக்கணும் எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல விதமான குழப்பம், இந்த குழப்பத்துக்குள்ள ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் கடன் பிரச்சனை, குடும்பத்திலே லோன், இன்னுமாக எத்தனையோ தேவைகள் இருக்கு, அந்த எல்லா தேவைகள் எல்லாம் உங்களுடைய கரத்துல அப்படின்னும். இந்த மாசம் கர்த்தர் தான் எங்களை வழி நடத்தணும்ப்பா. எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா, எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. எங்க குடும்பத்துக்கு தலைவர் நீங்க மட்டும்தான்ப்பா. எந்த ஒரு மனுஷனை போய் நாங்க பார்க்க கூடாதுப்பா. கர்த்தருடைய சமூகத்துல நித்தமும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. சில குடும்பத்திலே இதயத்துக்குள்ள பாரம், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கர்த்தர் பிரியமானபடி வாழணும், ஞானஸ்தானம் எடுத்து உண்மையா வாழ ஆசைப்படுறாங்க. இந்த மாசத்துல அப்படிப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழணும். அந்த கிருபை தாங்க. மிஷினரி ஊழியம் பண்றாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றாங்க, எத்தனையோ கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க.
தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கு. தேசத்துக்குள்ளே அப்பா கொள்ளை நோய், கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போயிட்டு இருக்கு. அன்பு தணிந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ, கர்த்தருடைய வருகையில காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்ப்பா. காலவெளியில் எத்தனையோ குடும்பத்தில் வேலைக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபினா எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிங்க, சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. பழனியில திறந்து ஆசீர்வதிங்க, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டு, பாத்திரம் நிரம்பி வெளியிட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாத்திரம் நிரம்பி வெளியிட்டு. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபினாலோ, சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, எந்த குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்காங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உடனே சந்திக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பூரண கிருபை தாங்க, பூரண ஆசீர்வாதம் தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த மாசத்திலே எத்தனையோ குடும்பத்திலே எப்படி என்று யோசிச்சு கொண்டிருக்காங்கப்பா. கர்த்தரைகளை அற்புதமாக வழி நடத்த போற கிருபைக்கா நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாக வழி நடத்த போற கிருபைக்கா நன்றி. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தனிமையில இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க, விதவையா இருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. எல்லாருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்திலே வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே குடும்பம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதலுக்குள்ள நாங்கள் வரணும், கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையில காணப்படணும் சொல்லி இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த தேசம் எழுப்புதலுக்குள்ள வரணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வருகையில காணப்படணும்ப்பா. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி இரவு போலுமா ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் பரிபூரணமா ஆசீர்வதிங்க. கையின் கிரியில 100 மடங்கு ஆசீர்வதிங்க. இப்பொழுது இருக்கிற பாரிக்கும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமானோட வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம்படி உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாய் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பான். உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் வேணும்ப்பா. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று வேதம்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கியுள்ளாதபடி காப்பார் என்று வேதம்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவார் என்று வேதம்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வேதம்படி உங்க பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிங்க. அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வேதம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று வேதம்படி அப்பா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோரை ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you.
தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.